பொண்ணு நினச்சேன். ஆனால் வெளில போய் பார்த்தா கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி இல்லை அப்படி எனக்கு இது வரைக்கும் வந்து லவ் எல்லாமே இன்ஆர்கானிக் அப்படி சொன்னாங்க. உங்க அழுக எதனாலன்னு சொல்றீங்களா? அழுது போதும். உண்மையா இல்லாத மாதிரி இவங்க தான் நினைக்கிறாங்க. வெளில இருக்கிற மக்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்கன்ற மாதிரி கஷ்டமா இருக்கு. கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல். வெறும் ரியாக்ஷன் வச்சே வந்துட்டீங்க. கியூட்னஸ் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு அப்படி கேக்குறாங்க. எனக்கு வேற எதுவும் வராதுதான். இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. உண்மைதானே சொன்னாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்றைக்கி நம்ம சவுண்டுக்கு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. இது என்னென்னா, உள்ளே வந்தவங்க எல்லாருமே நீ மோசமாக பண்ணுற, நீ பண்ணுறது சரியில்லை, வெறும் க்யூட்னஸ் மட்டும் வச்சே உள்ளே வந்துட்ட, உனக்கு வேறு எந்த டேலண்ட்டும் இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம சவுண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி நம்ம பிக் பாஸ் கிட்டே போய் உட்காந்துட்டு ஒரே அழுக. ஸோ நம்ம பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, உங்கள்கிட்ட க்யூட்னஸ் இருக்குது, நீ 14 வாரம் இருந்திருக்க, அது மட்டுமே இல்லை, உங்கள்கிட்ட நிறையா டேலண்ட் இருக்குது, உன்னால் முடியும், நீ நினச்சதை பண்ண முடியும் அப்படின்னு ஆறுதல் படுத்தி ஐ லவ் யூ வேறு சொல்லியிருக்காரு. ஸோ சவுண்டுக்கு இப்படி ஸ்பெஷலாக பண்ணுறது எந்த வகையில் கரெக்டு, இல்லை ஒருத்தங்க ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வந்துட்டு பிக் பாஸ் குழுமம் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறது சரியா தப்பா, இல்லை சௌந்தர்யா உண்மையாலுமே டேலண்டானவங்க தானா, இல்லை உள்ளுக்குள்ளே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கார் ஒரு பொண்ணா அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.